தனி கட்சி நோக்கி வாய்ப்புகள் இருக்கா? சார் தனி கட்சி தொடங்க போறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆதரவு தர்றாரு, இப்படிலாம் நிறைய தகவல்கள், நிறைய வதந்திகள். நான் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை மீது நல்லெண்ணம் கொண்டவர் என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். ம். அண்ணாமலை ஒரு திறமையாளர். அண்ணாமலையினுடைய போல்டா பேசுகிறார், போல்டா செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர் பாராட்டி இருக்கிறார். நானே உரையாடுகிற போது, அவர் தலைவராக இருந்தபோது. ஆகவே அண்ணாமலை மீது சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய அன்பு உண்டு, நல்லெண்ணம் உண்டு. இவர் அரசியல் கட்சி தொடங்கினால் அவர் ஆதரிப்பார். இதெல்லாம் இப்போதைக்கு வதந்தி தான். ம். இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் இன்றைய இளைஞர் தலைமுறையை கவரக்கூடிய அரசியல் செய்யக்கூடியவர் அண்ணாமலை. அந்த யாராவது ஒருத்தர் இப்ப இருக்கக்கூடிய சேஞ்ச புரிஞ்சுக்கணும் சார். களத்துல அட்மாஸ்பியர் மாறி இருக்கு. அது பிஜேபி. சோசியல் மீடியா இஸ் பிளேயிங் எ வைட்டல் ரோல் இன் கரண்ட் பாலிடிக்ஸ். ம், ம். சோசியல் மீடியா ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. ஆ. அந்த வைப்ரண்ட் சோசியல் மீடியாவை ம். எஃபெக்டிவா பயன்படுத்தி இளைஞர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை டெலிவர் செய்யக்கூடிய தலைவர் அண்ணாமலை. அதுதான் சார். அது பிஜேபி பிராண்டா இருந்தா கண்டினியூ பண்ணா அது சரியா இருக்குமா? இல்ல இண்டிவிஜுவல் பிராண்டு சக்சஸ் கொடுக்குமா? சார் பிஜேபி ஐடியாலஜிக்கல இருந்து தடம் மாறாமல் இண்டிவிஜுவலா அவருக்கு செயல்படக்கூடிய சுதந்திரம் வேண்டும். அப்படியானால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். ஆனால் அவர் தனி கட்சி தொடங்க போகிறாரா? தொடங்குவது ஒரு வகையில் பல சவால்கள் அவர் முன் காத்திருக்கும். ஏனென்றால் மாபெரும் கட்சிகளோடு அவர் போட்டியில் இருக்க வேண்டியிருக்கும். ஓகே. 2 பேரும் திராவிட இயக்கங்கள், புதிதாக இளைஞர்களின் எதிர்பார்ப்போடு எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய தாவேக. ஆனால் மிக விரைவாக இந்த இளைஞர்களை கவரக்கூடிய தலைவராக அண்ணாமலை வந்து விடுவார். ஓகே. அவர் ஒன்றும் பின்தங்கி இருக்க மாட்டார். அவர் பொருளாதார ரீதியாக சவால் இருக்கலாம், கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு நேரம் தேவைப்படலாம். ஆனால் கவனம் ஈர்ப்பதில் மிக விரைவாக இருப்பார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன்.